ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் தீமையான மனிதர்களால், தீமையான கிரியைகளினால, தீமையான ஆவிகளால் உங்களுக்கு தீமைகள் வரும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி உலகத்தில் நம்ம சுற்றிலும் பார்க்கிறோம், அநேக மனிதர்கள் மாந்திரிகத்துக்கும் செய்வினை கட்டுகளுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் அதிகமாய் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒருவன் வாழ்வது இன்னொரு மனிதனுக்கு இன்றைக்கு அது விருப்பமில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். வாழ்க்கையில் தீமையான மனிதர்கள் மூலமாய் தீமையான செயல்கள் வந்துவிடுமோ, தீமையான பில்லி சூனியங்கள் மூலமாய், செய்வினைகளின் மூலமாய், மாந்திரிகத்தின் மூலமாய் என் வாழ்க்கையை பாதித்து விடுவார்களோ? ஒருவேளை அப்படிப்பட்ட பாதிப்புகள் நடுவே நீங்கள் இன்று இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? மாந்திரிகத்தினால நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், மாந்திரிகத்தினால பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் உடைந்து போனது, என் வீடை கூட விற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், எனக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில மனிதர்கள் நிமித்தம் நான் இன்னைக்கு பில்லி சூனியங்கள் மாந்திரிகத்தின் மூலமாய் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் வியாகுலத்தில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமையான காரியங்களை, மாந்திரியங்களை, செய்வினை, பில்லி சூனியங்களை மனிதர்கள் செய்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே நிச்சயமா இந்த நாளிலிருந்து உங்களை மூடி மறைக்கும். அது என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்கும் போது தீமை உங்களை அணுகாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஒரு ஊரில் ராஜா என்கிற ஒரு மளிகை கடை வியாபாரி இருந்தார். மளிகை கடை நல்ல வியாபாரம். எதிரில் இருந்த கடைக்காரர்களுக்கு, மளிகை கடை வைத்திருக்கிறவர்களுக்கு இவர் கடை மேலே பயங்கர பொறாமை. இதன் நிமித்தம் இவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும், இவனுடைய கடையை மூட வேண்டும் என்று சொல்லி எதிரோட்டில் இருக்கிற சிலர் இணைந்து கொண்டு அந்த விசுவாசி வைத்திருக்கிற மளிகை கடைக்கு விரோதமாய் செய்வினைகளையும் மாந்திரியங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் அந்த விசுவாசி காலையில் அந்த கடையை திறக்க வரும்போது ஆங்காங்கே சில எலுமிச்சம்பழங்கள் கிடக்கிறதை காண்பார், ஆங்காங்கே சில தாயத்துகள் கிடக்கிறதை காண்பார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. வழக்கம் போல் அந்த கடையை திறந்து நடத்தி கொண்டிருந்தார். அந்த ராஜாங்கிற இந்த தேவ மனுஷனுடைய நண்பர்களாக வந்து சொன்னார்கள், எதில் இருக்கிற கடைக்காரர்கள் உனக்கு விரோதமாய் பில்லி சூனியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், உனக்கு விரோதமாய் மாந்திரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த ராஜாவினிடத்திலே உன்னை நண்பர்கள் சொன்னார்கள். ஆனால் ராஜா எதற்கும் பயப்படவில்லை. நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசு எனக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி இன்னும் கூட இயேசு மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை அதிகப்பட்டது. இன்னும் இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தார். அந்த வியாபாரம் திடீரென்று சொல்லி அது பெரிய லெவலில் மாற ஆரம்பித்தது. 10 கஸ்டமர் வந்த இடத்துல 1000 கஸ்டமர் வரக்கூடிய அளவில் அந்த வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது. செய்வினை செய்தவர்கள், மாந்திரியங்களை செய்தவர்கள் யோசித்தார்கள், நாம் இவன் கடையை மூட வேண்டும் என்று பிரயாசப்பட்டோமே, இவன் வியாபாரத்தை முடக்க நாம் பல ஆயிரங்கள் செலவு செய்து மாந்திரிகம் செய்தோமே, ஆனால் இவன் கடை செழித்து கொண்டே இருக்கிறது என்று எதில் இருந்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம். ஆனால் அப்பொழுது ராஜா சொன்னார், மனிதர் எனக்கு விரோதமாய் திட்டமிடலாம்,
ஆனால் தேவன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை யாரும், என் ஆசீர்வாதத்தையும் என்னையும் யாரும் தடுக்க முடியாது என்று சொன்னார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? மனிதர்களின் தீய திட்டங்கள், மனிதருடைய தீய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மேலே நம்பிக்கை வை. உனக்கு விரோதமாய் மாந்திரம் செயல்படாது. உனக்கு விரோதமாய் செய்வன செயல்படாது. உனக்கு விரோதமாய் எந்த தீய சக்திகளும் செயல்படாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இருக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரிகம் இருக்காது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். சொந்த போகாதிருங்கள். இந்த நாளிலிருந்து நீங்கள் சிக்கின தீய செயல்களிலும் இருந்தோம், தீய சக்திகளிலும் இருந்தோம் ஆண்டவராக இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். இதுவரைக்கும் மாந்திரிகமும் செய்வனையும் புள்ளி சூனியத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்களானால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, செய்வினையினால, மாந்திரிகத்தினால, பில்லி சூனியங்களினால, தீமையான எண்ணத்தோடு கூட தீமை செய்ய வேண்டும் என்று மனிதர்களால் செய்யப்பட்ட எல்லா தீய செயல்களும், தீய ஆவிகளும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனத்தை விட்டு விலகி போகட்டும். இந்த நாளிலிருந்து பிள்ளைகள் சிக்கி கொண்டு அந்தகாரத்திலும் இருந்தோம், பில்லி சூனியங்களிலும் இருந்தோம், மாந்திரிகத்தில் இருந்தோம், செய்வினைகளிலும் இருந்தோம். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.